நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ பதிவு பண்ணி கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது வேர்ல்டு கப் கிரிக்கெட்டு இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து. இந்த மேட்ச்சில் எந்த டீம் டாஸ் வின் பண்ணோம், எந்த டீம் மேட்ச் வின் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். பிளேயர்ஸ் கொஞ்சம் ஒரு 6-7 பேர் தான் வந்திருந்தாங்க நான் சொன்ன பிளேயர்ஸில். இதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருக்கணும். அதோட நான் கொடுக்குறது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டிப்ஸு மாதிரி தான். உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்க, இப்போ ஒரு பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, இவர் நல்லா ப்ளே பண்ணுவாரா இல்லை ப்ளே பண்ண மாட்டாரா அப்படிங்கிறது நம்ம ஜாதக ரீதியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்களும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது அது மேட்ச் ஆகி வந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் அந்த பிளேயரை நீங்கள் எடுத்துக்கிடலாம். அப்படி தான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் லாஸ்ட்டு பதிவு பண்ண வீடியோவில் ஒரு 136 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோ பதிவு பண்ணுறதுக்கான ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து நம்ம நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ IPL அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே ஒவ்வொரு சீரீஸும் பார்த்தீங்கன்னா 80% வரையும் கன்ஃபார்மாக ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 20% அது ஃபெயிலியர் ஆகத்தையும் செய்யும். ஏன்னா அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்த ஒவ்வொரு மேட்சும் டாஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம். அப்போ முதல்ல பிளேயர்ஸ் எந்த பிளேயர்ஸ் வருவாங்க என்னங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் வச்சு நம்ம எடுத்து சொல்கிறோம். அதில் சில பிளேயர் சேஞ்ச் ஆகலாம், இம்பேர்ட் பிளேயர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 10 டீம் அட்டன் பண்ணுது அப்படின்னா ஒரு டீமுக்கு ஒரு 15 பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு 10 டீமுக்கு 150 ப்ளஸ் ஒரு 200 பிளேயர்ஸு அவங்களுடைய ஜாதகம்லாம் நம்ம எடுக்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது அவ்வளோ சீக்கிரம் நம்ம கணிச்சிட முடியாது. அதிலேயும் மீறி சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கேமிங் பில் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் புதுசாக இந்த IPL சமயத்தில் நிறையா ஆப்லாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆர்வப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் போய் பணம் கட்டி ஏமாந்துடவேணாம். அதாவது கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ Dream11, My11 சர்க்கிள் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு ப்ளே அப்படிங்கிற மெத்தடில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு என்ன உங்களுடைய திறமைக்கு என்னவோ அதுக்குண்டான ப்ரைஸ் அதில் கிடைக்கும். அந்த அளவோட ஸ்டாப் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணுறேன், பெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு உங்களுடைய பணத்தை இழந்துடாதீங்க. இது எனக்கு சொல்ல வேண்டிய கடமை. அது நீங்கள் அதை கேட்குறதும் கேட்காதும் அது உங்களுடைய விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு இப்போ இந்த இந்த வருஷம் IPL பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அது பத்தாதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்லையும் நிறையா பிளேயர்ஸ் நல்லா பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டே இருக்குது. அப்போ எந்த மேட்ச்சில் எப்போ இப்போ பார்த்தீங்கன்னா SRHல் P. கமின்ஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவர் விளையாடல. இப்போ கேப்டன் ஐ கிசான் அவர் தான் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இது மாதிரினா நிறையா அடுத்தடுத்த ஒவ்வொரு டீம்லேயும் அந்த மாதிரி தகவல் வந்திருக்கு. நம்ம அடுத்தடுத்த மேட்ச் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியல, கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா எந்தெந்த பிளேயர்ஸ் வராங்கன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம ரிசல்ட் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 டீம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 மேட்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய 5 மேட்ச்சு பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம வரக்கூடிய மேட்ச் என்னங்க பார்த்துக்குறோம். இப்போ RCB வெர்சஸ் SRH ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இது பெங்களூரில் இரவு 7:30 நடக்குது. அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். இப்போ இது வரைக்கும் நாட்களில் பார்த்தீங்கன்னா புதன், குரு, அது பூரா வக்ரமம், அஸ்தமனம் அப்படி மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது சனி மட்டும்தான் என்ன செய்கிறாரு, அஸ்தமனத்தில் இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. அதனால் வரக்கூடிய மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். ஆனால் பிளேயர்ஸ் நமக்கு கன்ஃபார்ம் பிளேயர்ஸ் தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ RCBயை பொறுத்த வரைக்கும் ஆர் படிட்டர் அவருடைய தலைமையில் V. கோலி, P. சால்ட், D. படிக்கல், T. டேவிட், V. ஐயர், K. பாண்டியா, R. ஷெப்பர்ட், B. குமார், Y. தயால், S. சர்மா அவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஐ கிசான் அவருடைய தலைமையில் ஏ சர்மா, டி ஹெட், ஹெச் கிளாசன், என்கே ரெட்டி, எல் லிவிங்ஸ்டோன், கே மெந்திஸ். அந்த கே மெந்திஸ் அவர் சில இதில் போட்டிருக்காங்க வரமாட்டார் அப்படிங்கிறாங்க, நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஹெச் பட்டேல் அவரும் டவுட்டு தான், அதாவது பிளேயிங் லெவலில் வருவார் என்னங்கிறது. இருந்தாலும் நான் இந்த இப்போ ப்ளே பண்ணக்கூடிய டீம் நான் எடுத்திருக்கேன். ஜே உனட்கட், அதுக்கப்புறம் இசட் அன்சாரி, பி கேர்ஸ், இவங்கெல்லாம் லாஸ்ட் அதாவது இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ அன்றைக்கி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு, எங்கே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்கும் பார்த்தோன்னா வி கோலி, அதாவது விராட் கோலி அப்படிங்கிறவர் வந்து ப்ளே பண்ணுறார், ஃபஸ்ட்டு ஓப்பனராக இறங்குறாரு அப்படின்னா ஒரு 3 நிமிஷம், அந்த ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் கஷ்டமான கடுமையான நிமிஷமாக இருக்குது. ஏன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் புதனுடைய ஆதிக்கத்தில் அந்த லக்கணம் தொடங்குது, அதாவது கன்னியில் தொடங்குது. அந்த ஒரு 3 நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பாலில் விக்கெட் விழுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரன் அவுட்டோ அல்லது ஏதோ ஒன்று அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஓப்பனர் அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலியும் பி சால்ட் இறங்குறாங்க அப்படின்னா இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் இருக்கலாம், இல்லை 3 நிமிஷத்தில் கொஞ்சம் மேட்ச் தள்ளி போகுது அப்படின்னா கூட அது நடக்காமல் கூட போகலாம். அதே மாதிரி படிக்கல், ஆர் படிட்டர், டி டேவிட், வி ஐயர், கே பாண்டியா, ஆர் ஷெப்பர்டு இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7 பேர் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணும்போது ஏ சர்மா, டி ஹெட், ஐ கிசான், எல் லிவிங்ஸ்டான், ஹெச் பட்டேல், இசட் அன்சாரி இவங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 13 பேர் சொல்லியிருக்கேன். ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணால் 13 பேர் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். பெஸ்ட்டு பிளேயர்ஸ் ஒரு 10 பேர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் யாருக்கு நல்லா இருக்கும் பார்த்தோம்னா ஏ சர்மா, டி ஹெட், ஐ கிசான் அவர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஆனால் ஓரளவுக்கு பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் ஹெச் கிளாசன், எல் லிவிங்ஸ்டான், ஹெச் பட்டேல் இவங்களை எடுத்துக்கலாம். ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணும்போது வி கோலி அவர் வந்து ஒரு 30 நிமிஷம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆனாலும் ஆகலாம், இல்லை அப்படி கண்டினியூ பண்ணாமல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பி சால்ட், ஆர் படிட்டர், வி ஐயர், கே பாண்டியா, ஆர் ஷெப்பர்டு, பி குமார் இவங்களை எடுத்துக்கலாம். இதில் 13 பேர் சொல்லியிருக்கேன். அப்போ ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 13 பேரும், எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 13 பேர் எடுத்திருக்கேன். இதில் இந்த நான் சொன்ன மாதிரி 10 டீம் அட்டன் பண்ணட்டும், அப்போத்தான் நமக்கு எந்த பிளேயர்ஸ் ஓரளவுக்கு வருவாங்க, கன்ஃபார்ம் பிளேயிங் லெவலில் வருவாங்கிறத நம்ம கணிச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குறோம். அடுத்த மேட்ச் 6ஆம் மேட்ச்லேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது அப்படின்னா 2 டீமுக்குமே இன்றைக்கி நடக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது 2 டீமுக்குமே சமமான அமைப்பில் போகிறதுனால ஃபீல்டிங் எடுக்கிற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச் கேப்டனுக்கும் ஆர்சிபி கேப்டனுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியான குழப்பமான அமைப்பில் இருக்குது. அப்படிங்கிறப்ப எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் ஃபீல்டிங் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணும். அது எந்த டீமு டாஸ் வின் பண்ணாலும் அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நட்சத்திரப்படி பார்க்கும்போது ஆர்சிபி டாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆனாலும் ஆகலாம். அதனால் டாஸ் வின் பண்ணுறது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து ஜோதிட ரீதியான கணிப்பு தான். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு முயற்சியாக தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதுக்காக அதை வந்து டாஸ் வின் பண்ணுற வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்கிற வேணாம். ஏன்னா ஒரு 10 மேட்ச்சில் ஒரு 6-7 மேட்ச் தான் கரெக்டாக வரும். ஒரு 3 மேட்ச் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 10 மேட்ச் முடியட்டும், அதாவது 5 மேட்ச் முடியட்டும். 5 மேட்ச்னால் 10 டீம் அட்டன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். அப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஃபீல்டிங் பண்ணுதோ அந்த டீம் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறங்க. அடுத்த வீடியோ வந்து இந்த மேட்ச் முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இப்போ 28ஆந்தேதி இந்த மேட்ச் ஸ்டார்ட் முடிஞ்சிடும். அதில் என்ன ரிசல்ட் வருது, நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு மறுநாள் காலையில் பகலில் உங்களுக்கு அடுத்த மேட்ச்சுக்கான வீடியோ வந்துடும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ இதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் வி கோலி, ஆர் படிட்டர், அதுக்கப்புறம் வி ஐயர், கே பாண்டியா, ஆர் ஷெப்பர்டு இவங்களை எடுத்துக்கலாம். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஏ சர்மா, டி ஹெட், ஐ கிசான், எல் லிவிங்ஸ்டான்,
ஹெச் பட்டேல் இவங்க எடுத்துக்கலாம். மொத்தம் 10 பேர் சொல்லியிருக்கேன். அந்த 10 பேரில் எப்படி இருந்தாலும் ஒரு 6-7 பேர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸாக வந்துடுவாங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 40% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அது அந்த இதில் தெரியுது. அதனால் வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டு ஹைப் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் கூட கொஞ்சம் தட்டி விடுங்க. தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு பார்வையாளர் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ பதிவுன்றதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கும். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.